பேரன்பு கொண்ட தாய் தமிழ் உறவுகளே, வருகை தந்திருக்கின்ற தாய்மார்களே, பெரியோர்களே, நாம் தமிழர் கட்சியினுடைய பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியின் சார்பில் நம்முடைய வெற்றி வேட்பாளராக களத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர் கார்த்திகேயன் அவர்கள் அவருடைய சீரிய சிந்தனையில் தமிழ்நாட்டில் பாரம்பரியமிக்க பெண்கள் தொடர்ந்து மார்கழி திங்களில் தங்கள் வீட்டு இல்லத்தில் முற்றத்தில் கோலமிடுவது என்பது தொன்று தொட்டு நம்முடைய வழக்கம். ஒரு காலத்தில் எறும்புகள் உள்ளிட்ட சிறு சிறு பூச்சிகள் இந்த கோலங்கள் இடுகின்ற அந்த மாவிலே அரிசி மாவை போட்டு அவர்களுடைய உணவு தேவைக்காக இப்படி ஒரு பாரம்பரியமான நம்முடைய பழக்க வழக்கத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தமிழர் பாரம்பரிய கோலங்கள் இடுகின்ற ஒரு போட்டியை தமிழ்நாட்டில் வேறு எந்த தொகுதியிலும் இல்லை, எந்த மாவட்டத்திலும் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய பெண்களை அவர்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் சரி, அவர்களுடைய ஆற்றலை வெளிக்கொணர வேண்டும் என்பதற்காக மார்கழி மாதம் முழுவதும் 15ஆம் தேதி வரை, ஜனவரி 15 வரை அதற்கான இறுதிக்காலம் கொடுத்து பல்வேறு இடங்களிலிருந்து இந்த கோலத்திற்கான போட்டியாளர்கள் வருகை தந்து ஏறத்தாழ 800க்கும் மேற்பட்டவர்கள் இந்த போட்டியிலே பங்கெடுத்திருக்கிறார்கள். இதில் எது சிறந்த கோலம் என்பதை கண்டுபிடிப்பதற்கே பெரும் திணறலாக இருந்தது. ஏனென்றால் ஒவ்வொரு கோலமும் அவ்வளவு அற்புதமாக இருந்தது, முத்து முத்தாக இருந்தது. அதை வடிகட்டி தேர்ந்தெடுத்து அந்த கோலங்களை சிறந்த கோலமாக தேர்ந்தெடுப்பதற்கே ஒரு குழு அமைத்து அந்த குழுவினுடைய முடிவின்படி முதல் பரிசு ரூபாய் 10,000 நம்முடைய தொகுதியை சார்ந்த பெண்களுக்கு வழங்குகிறோம். 2ஆம் பரிசு 5,000, 3ஆம் பரிசு 2,500, ஆறுதல் பரிசு 1000 என்று வகைப்படுத்தியிருக்கிறோம். 5 பேருக்கு 1000 என்று. அதை தாண்டியும் ஏறத்தாழ ஒரு 50க்கும் மேற்பட்டவர்களுக்கு சிறப்பு ஆறுதல் பரிசு இருக்கிறது. இந்த போட்டியிலே தேர்வானவர்களுக்கு இப்பொழுது இங்கே கோலங்கள் போட சொல்லி இருக்கிறோம். வேறு யாராவது கோலத்தினுடைய உபகரணங்களை கொண்டு வந்திருந்தால் அவர்களும் தாராளமாக கோலம் போடலாம். கோலம் போடுவர்களுக்கு மட்டும்தான் பரிசு என்பது அல்ல. இங்கே பலரும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த தேர்வை, அதனுடைய முடிவை நம்முடைய மருத்துவர்கள் வெளியிடுவார்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமை அதுவுமாக இத்தனை பேர் இங்கே திரண்டிருக்கிறீர்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் தமிழர் கட்சி என்பது வெறும் அரசியலுக்கான கட்சி அல்ல, இது அடிப்படை மாற்றத்திற்கான கட்சி. ஒட்டுமொத்தமாக இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு பேர் இயக்கம். இந்த கட்சியின் சார்பில் இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த கோலப்போட்டியினுடைய முடிவுகள் விரைவில் அறிவிக்கப்படும். வருகை தந்திருக்கின்ற அத்தனை நல்லவர்களுக்கும் மீண்டும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. வருகை தந்த உறவுகள் கொஞ்சம் இங்க இடம் இருக்கிறது, இங்க கூட வந்து உட்கார்ந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நிகழ்ச்சி தொடங்குவதற்கு அது பயனுள்ளதா இருக்கும். நன்றி. வேற யாராவது பேச விருப்பப்படுறீங்களா? யாருமே பேச மாட்டீங்க. அந்த பேச்ச அக்கா துவக்க உரையா கொடுத்திருக்காங்க மகாலட்சுமி அவர்கள். அக்காவுக்கு நன்றி. இது போல இன்னும் வேற யாராவது வந்து ஒரு சிறப்புரை ஆற்றினீங்கன்னா அந்த நிகழ்வு நல்லா இருக்கும். அது யார் வேணாலும் வரலாம், தயங்காதீங்க. நமக்கு என்ன தெரியுமோ அதை பேசலாம். பேசுறீங்களா? ஓம் நம சிவாயா. எல்லாரும் நல்லா இருக்குதா? பொங்கல் எல்லாம் நல்லா கொண்டாடியாச்சா? எங்களுக்கு பொங்கல் இங்கே வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் தெரியுது. எங்களுக்கு கேரளாவில் பொங்கல் ஒன்றும் கிடையாது. மெட்ராஸ் பார்க்க வந்தாச்சு, ஆனால் 28 வருஷம் இங்கே செட்டில் ஆயிடுச்சு. வந்த வழியில் கோலம் எல்லாம் பார்த்து பஸ்ஸில் இருக்கிறதெல்லாம் என்னதான் பார்க்குறது, எல்லா கோலம் பார்த்து தான் இருந்தது. ஃபஸ்ட்டு തന്നെ വരുന്നത് மெட்ராஸுக்கு. அதனால் கோலம் பார்த்து இங்கே வந்து மக்களோட பாசம் எல்லாம் தந்து, அதனால இங்கே சும்மா மெட்ராஸ் பார்க்க வந்து இங்கே உள்ள மக்கள் மாதிரி என்ன இங்கே செட்டில் பண்ணியாச்சு. இதுக்கு அந்த கட்சிக்கு ஒரு நன்றி. அப்புறம் சீமான் என் மகனுக்கு ஒரு பெரிய நன்றி. எல்லாருக்கும் நன்றி. தமிழ் மக்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. தமிழ் சரியாக வராது, மலையாளம் கலந்து தான் வரும். எங்களோட பழகுனவங்களுக்கு மட்டும்தான் என் பேசு கரெக்டாக தெரியும்.
புதுசாக உள்ளவங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அப்புறம் நிறைய பேசணும்னு உண்டு, ஆனால் தமிழ் தெரியாது. வேறு என்ன, எல்லோரும் நல்லா இருக்குதல்ல? ஓகே ஓகே, தேங்க்யூ பண்ணு கார்த்திக். வணக்கம் எல்லாருக்கும். இந்த மழை நேரத்தில் கூட எல்லாரும் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் வழியில் வரும்போது கேட்டாங்க, இன்றைக்கி நடக்குமா போட்டாங்களா, நீங்கள் செல்லை பார்த்தீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. ஆனால் சொன்னேன், இல்லை, நாம் தமிழர் கட்சி கண்டிப்பாக நடந்தே தீரும், அவங்க சொன்ன வாக்கு கண்டிப்பாக மாறாது, சரிங்களா? அவரு நம்ம பட்டியலில் போடும்போது கூட என்ன போட்டிருந்தார், பெண்களுடைய கருப்பு பற்றி போட்டிருந்தார். படிச்சிங்களா? திருக்குறள் 1330 வந்து தமிழில் தான் இருக்குது, ஹிந்தியில் இல்லை, தெலுங்குல இல்லை, கன்னடத்தில் இல்லை, வேற எந்த லாங்குவேஜ்லையும் இல்லை, வெறும் தமிழில் தான். அந்த அளவுக்கு 1.25 அடியில் அழகாக எழுதிட்டு போயிட்டாரு. அதில் வந்து தமிழ் பெண்களோட கற்பு வந்து எவ்வளோ பெரிய முக்கியம்னு சொல்லிட்டு ஐயா வந்து டாக்டர் ஆர் கார்த்திகேயன் சார் இதில் போட்டிருந்தார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனாலே நான் கோல போட்டியில் வந்து நான் கிறிஸ்துவர் தான், அதனால் அவ்வளோவா நான் வந்து கோலெல்லாம் வீட்டில் அவ்வளோ போட மாட்டோம். இருந்தாலும் கோல போட்டியில் அம்மா எல்லாத்துலேயும் கலந்துக்க சொல்லுவாங்க, சர்ச்சில் நடக்குது அது இதுன்னு. அதனால நான் வந்து கலந்துட்டேன். பார்த்த உடனே ரொம்ப அன்னைக்கு போட்டார் 5ஆம் தேதி, 1ஆம் தேதியே நான் வீட்டில் போட்டு முதல்ல அமுச்சு விட்டேன். ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் என்னோட கோலம் தான் முதல்ல போடணும்னு ஒரு இது. அதை ஒரு படத்தில் சொல்லுவாங்களே, நெப்போலியன்னு, கல்யாண மணமகளாக இருந்தாலும் நாத்தா இருக்கணும், செத்தவனாக இருந்தாலும் நாத்தா இருக்கணும். எனக்கு அந்த ஒரு பிடிக்கும். அதனால எதுவாக இருந்தாலும் நம்ம தான் எதுவாக இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை. நம்ம இந்த பணியில் கூட நிறைய பேர் நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னார், ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஸ்டேட்டஸில் போட்டார் ஆர் கார்த்திகேயன் டாக்டர். ரொம்ப பேர் வந்து நல்லா பங்கெடுத்தாங்க. அந்த பணியில் கூட நம்ம வந்து ஒருத்தரும் அந்த கோலங்களை இது வாங்கி கலர் வாங்கி ஸ்டெயின் எடுத்து வீட்டில் எவ்வளோ வேலை இருக்கும் பெண்களுக்குள்ள. அந்த மத்தியில் வந்து நீங்கள் பங்கு பெற்றதுக்கு ரொம்ப ரொம்ப நான் அவங்களெல்லாம் அப்ரிஷியேட் நல்லா வந்து நான் சொல்கிறேன், கை தட்டுறேன் அவங்களுக்கு. அதனால வந்து இப்பயும் வந்து அதை வந்துட்டாரு. எனக்கு இந்த இதை கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் நாம் தமிழர் கட்சி பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அருமை இளவல் மருத்துவர் இரா கார்த்திகேயன் அவர்கள் நம்முடைய தமிழ் பொங்கல், தமிழர் திருநாளாம் தமிழ் பொங்கல் திருநாளை முன்னிட்டு பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மகளிருக்கான ஒரு கோல போட்டியை நடத்தி இன்றைக்கு அந்த விழா, பரிசளிப்பு விழா மிகவும் கோலாகலமாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நமக்கெல்லாம் தெரிந்ததுதான் தமிழ் பண்டிகை, தமிழ் புத்தாண்டு, தமிழர் திருநாள், பொங்கல் திருநாள் என்றெல்லாம் நாம் சொல்லுவதை இன்றைக்கு திராவிட பொங்கல் என்று சொல்லுகிறார்கள். இதில் எங்கு பார்த்தாலும் திராவிட பொங்கல். அந்த திராவிடம் என்பது என்ன என்றால் அதற்கு இதுவரைக்கும் யாருமே ஒரு பொருள் சொன்னதில்லை. திராவிடம் என்றால் இனம் என்றார்கள். அப்படி ஒரு இனம் இல்லையே என்று அறிவியல் பூர்வமாக அதை மறுத்த போது திராவிடம் என்பது ஒரு வட்டாரம், தென்னிந்தியா என்று சொன்னார்கள். அது திராவிடம் என்பது வேறொன்றுமில்லை, மொழி என்று சொல்கிறார்கள். ஆனால் திராவிடம் என்ற சொல்லே தமிழ் சொல் இல்லை. இல்லாத ஒரு தேசியத்தை, திராவிட தேசியத்தை கட்டமைக்கிறார்கள். இதை நாம் அவர்களுக்கு இல்லை அதனால் எடுத்துக் கொள்கிறார்கள் என்று நாம் இதை விட்டுவிட முடியாது. ஏனென்றால் தமிழர்களாகிய நம்முடைய கலை, இலக்கியம், பண்பாடு அனைத்திலுமே இன்றைக்கு அந்த திராவிட கலப்பு நடந்திருக்கிறது. திராவிடம் என்பது என்ன என்றால், திராவிடம் என்பது திரிவடுகர்கள், அதாவது ஆந்திரம், கன்னடம், தெலுங்கானா இந்த 3 பகுதியில் வாழக்கூடிய மக்களை குறிப்பதற்காக வட இந்தியர்கள் குறிப்பிட்ட ஒரு சொல்தான் திராவிடம். இப்பொழுது எண்ணி பாருங்கள், அந்த திராவிடத்திற்கும் நமக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் நாம் எந்த மொழி பேசும் மக்களுக்கும் எதிரானவர்கள் இல்லை. இன்னும் சொல்ல போனால் நாம் தமிழர் கட்சி இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து தேசிய இனங்களுக்காகவும் குரல் கொடுக்கிற கட்சி. இதனால் பலன் பெறுவது கன்னடர்களும் பலன் பெறுகிறார்கள், தெலுங்கர்களும் பலன் பெறுகிறார்கள். நாம் என்ன சொல்கிறோம், நாம் இனத்தை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? நான் தமிழன் என்றால் நான் தமிழன் என்று சொல்லிக் கொள்வதில் எனக்கு என்ன தயக்கம் இருக்க போகிறது? இதனால் என்ன நட்டம் என்றால், நமக்கு அவர்கள் இந்த திராவிட போர்வையிலே இருப்பதனால்தான் அவர்கள் இன்றைக்கு நம்முடைய மொழிக்காக எதையுமே உருப்படியாக செய்யவில்லை. என்ன, நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் செம்மொழி என்று சொன்னார்,
செம்மொழி என்று சொல்லி இருக்கிறாரே, அதனால் அவர் எதுவுமே நமக்கு தமிழுக்கு செய்யவில்லை திராவிடம் என்று சொல்ல முடியுமா என்று உங்கள் மனசிலே ஒரு கேள்வி வரலாம். ஆனால் அன்பு உடன்பிறப்புகளே, 50,000 ஆண்டுகால வரலாறு கொண்டு நம்முடைய தமிழ் மொழியை வெறும் 1400 ஆண்டுகள் என்று நம்முடைய எல்லையை, நம்முடைய தொன்மையை, நம்முடைய வயதை, நம்முடைய வரலாற்றை வெறும் 1400 ஆண்டுகளுக்குள்ளாக குறுக்கினார்கள். இது ஒரு திராவிட சதி. தமிழ் என்பது செம்மொழியே அல்ல, செவ்வியல் மொழி. ஒரு மொழி செம்மொழியாக இருக்க வேண்டும், செவ்வியல் மொழியாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு தொன்மை, முன்மை என்று 11 குணங்கள் இருக்க வேண்டும் என்று பேராசிரியர் இரா இலக்குவனார் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்படி இன்றைக்கு இது தமிழுக்கு இணையான தொன்மையான மொழிகள் இன்றைக்கு வழக்கிலேயே இல்லை, எழுத்து மொழியாக இல்லை. சமஸ்கிருதம் என்பது செய்யப்பட்ட மொழி, தமிழ் என்பது உருவான மொழி, உருவாக்கப்பட்ட மொழியே அல்ல. நம்மை பற்றி சொல்லுகிற போது தமிழ் நம்முடைய அடையாளம், மொழி நம்முடைய முகவரி என்று நாம் சொன்னால் உடனே அவர்கள் சொல்லக்கூடியது என்ன என்றால், இவர்களுக்கு எப்பொழுதும் இந்த மொழியை பற்றி பேசுவதுதான் என்று சொல்வார்கள். ஆனால் மொழியின் அவார் மொழி கவிஞன் சொல்கிறான், என்னுடைய தாய்மொழி நாளை இறக்குமே ஆனால், நாளை அழிந்து போகுமே ஆனால் நான் இன்றைக்கே இறந்து போகிறேன் என்று சொல்லுகிறான். ஐரிஷ் நாட்டிலே இதே பிரச்சனை தான். உங்களுக்கு தெரியும், அயர்லாந்து, ஸ்காட்லாந்து, இங்கிலாந்து, இந்த மூன்றும் தனித்தனி நாடுகள். ஆனால் அவர்கள் நம்ம எப்படி இந்திய தேசியத்திற்குள்ளே நாம் குடியுரிமை பெற்ற ஒரு நாடாக தமிழ்நாடு விளங்குகிறதோ அதே போல ஒன்றிணைந்து அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த ஐரிஷ் மொழி கவிஞன் டில்லரா என்ன சொல்கிறார் என்று சொன்னால், வி ஐரிஷ் என்று ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தார்கள். அங்கே ஆங்கிலம் அவருடைய தாய்மொழியான அயர்லாந்து நாட்டில் இருக்கக்கூடிய அவர்களுடைய தாய்மொழிக்கு எதிராக இருப்பதில்ல, ஆதிக்கம் செலுத்துகிற போது அதை எதிர்த்து வி ஐரிஷ் என்று சொன்னார்கள். இதைத்தான் நம்முடைய தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் அவர்கள் இதை முதலிலே ஒரு எடுத்துக்காட்டாக அவர் முன்னோடியாக இதை எடுத்துக்கொண்டுதான் நாம் தமிழர் என்கிற இயக்கத்தை ஆரம்பித்தார். அவன் தமிழர் என்றால் யார் என்று கேட்கிறார்கள். திராவிடர் யார் என்று தெரிந்துவிட்டால் நமக்கு தமிழர் யார் என்று தெரிந்துவிடும். இந்த போர்வையிலே அவர்கள் வருவதனால் நமக்கு என்ன நட்டம் ஏற்பட்டிருக்கிறது? இன்றைக்கு தமிழ் மொழி ஆட்சி மொழியாக இல்லை, தமிழ் மொழி தமிழ் வழி கல்வியிலே இல்லை, கல்வி மொழியாக இல்லை, நீதிமன்றத்திலே தமிழ் என்று இல்லை, வழக்காடு மொழியாக இல்லை. நீங்கள் நீதிமன்றத்திற்கு நாம் எல்லாம் போகாமல் இருந்தாலே நல்லது. அப்படியே ஏதாவது ஒரு வழக்குக்காக நாம் போனால் வழக்கறிஞர்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்பதை ஆங்கிலம் தெரிந்தால் ஒழிய நமக்கு எதுவுமே தெரியாது. 2 வக்கீலும் நண்பர்களாக பேசிக் கொள்கிறார்களா, அல்லது இவர்கள் ஏற்கனவே என்ன தீர்ப்பு வரப்போகிறது என்பதை தீர்மானித்து விட்டார்களா என்று எதையுமே நம்மால் அவருடைய பேச்சிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியாது. இப்படி தமிழ் இன்றைக்கு தமிழிலே குடமுழுக்கு இல்லை. கோயில்களில், திருச்செந்தூர் கோயிலே குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்றால் நாம் நீதிமன்ற வாசலுக்கு போக வேண்டியது இருக்கிறது. நீதிமன்றத்திலே போய் நம்முடைய அன்னை தமிழ் மொழியிலே நாம் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்று சொன்னால் ஆங்கிலத்திலே போய் நாம் இங்கு வாழ்த்துட்டு அந்த உரிமையை பெற வேண்டி இருக்கிறது. இப்படி நம்முடைய தமிழை இந்த எல்லாவற்றிலுமே இவர்கள் உண்மையாக அதை பற்றி அவர்கள் எந்த அக்கறையும் எடுத்துக்கொள்ளவில்லை. இன்றைக்கு இந்த பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியிலே நீங்கள் கிட்டத்தட்ட 628 பேர் என்று நினைக்கிறேன் கோல போட்டியிலே நீங்கள் பங்கெடுத்து இன்றைக்கு பரிசு பெறுகிறவர்கள் யார் என்பது இன்னும் கொஞ்ச நேரத்திலே தெரிந்துவிடும். உங்களை பரிசு பெற்றவர்களுக்கு வாழ்த்துகள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.